அவ்வளோ பெரிய பள்ளத்தை ஏற்படுத்துவா அது உதியாதான் என்ன பிடிச்சி தள்ளி விட்டு க்ளீன் ஆக்கிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி, அதுவும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் பால். ஆமாங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி லாக்டவுனில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்கன்னு இல்லைங்க, பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்து முன்னாடி உழுந்துறாதீங்களாலே. தண்ணி புரியுதா? அழுத்து அழுத்த அழுத்து என்ன சரி சரி, அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க விடுங்க விடுங்க. மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு. ரெண்டு பேரில் சீக்கிரம் யார் இந்த பச்சை மிளகா எடுக்கிறதுன்னு காம்பு கிள்றதுன்னு பார்க்குறது? எதுக்குன்னு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணுறீங்க? ரெண்டு ரெண்டாவா? உருளைக்கிழங்கெல்லாம் சின்னது பெருசாக இருக்குல்ல, வேக வைக்கும்போது சின்னதாக இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும், பெருசாக இருக்கிறது வேக லேட்டாகும். சரியா? அதனால் கட் பண்ணி இந்த பேர் ஒரே அளவாக இருக்கப்போ ஒரே அளவாக இருக்கிறதுனால ஒரே அளவில் வெந்துடும். எல்லாம் ஒன்று முன்ன பின்னாலாம் வேகாது, ஒரே அளவாக வெந்துடும். அடுப்பு ரெடி ஆச்சா? ரெடி ஆச்சுண்ணா. கொஞ்சமாக உப்பு போட்டுக்க போகிறோம். ரபா கான்ஃப்ளெக்ஸ் திங்க போறியா? திங்க வரேன். நான் நுணுக்கிற முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவான் போலையா? பக்கத்தில் உட்கார வைக்காதராலே. என்னடா வெங்காயம் வெட்டும்போது கண்ணை எரியுதா? எனக்கு எரியுது, நீங்கள் தான் எரியுங்க. உனக்கு எரியுதா எரியலையா? எனக்கு எரியல. இனிமேல் எரியும் பாரு. ஏய் வெந்துருச்சுடா. தமிழா சோறு வருதா இல்லையா? வெந்திருக்கா வேலையா? வெந்திருக்கா? குழ குழன்னு இருக்குதா? உப்பு போட போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சாச்சு. வெட்டி வச்ச கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம்.
அடுத்தது மசாலா போட போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் போட போகிறோம். அடுத்தது மிளகாத்தூள் போட போகிறோம். அடுத்தது மிளகுத்தூள். அடுத்தது கரம் மசாலா போட போகிறோம். அடுத்தது மைதா போட போகிறோம். அடுத்தது சோள மாவு போட போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சீஸை கட் பண்ணி வச்சுக்குவோம். மொசரோலா சீஸ். எடுத்துட்டு உருண்டை விட்டுட்டு சீஸ் இது உள்ளே வச்சுட்டு திருப்பி இப்படி மூடிடணும். மூடிட்டு திரும்ப லைட்டாக மைதா போட்டுட்டு லூஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக மைதா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா அப்படி உருட்டி வச்சுக்குவோம். மைதாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்க போகிறோம். ஏன் கரைச்சி வச்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த உருட்டி வச்ச உருண்டை இருக்குல்ல, இதில் தொட்டு நனைச்சி தான் திருப்பி நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம். இது இப்படி டிப் பண்ணிவிட்டு அடுத்தது கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு டிப் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் உருட்டி வச்சாச்சு. அடுத்தது ஃப்ரை பண்ண போகிறோம். இந்தா எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அடுத்தது பொரிக்க போகிறோம். என்னடா இப்போ ஏப்பம் வருது? ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்படி லேசாக சைடில் இப்படி எடுத்து விட்டோம்னு வச்சுங்களேன், அழகாக வந்துடும். பானிபூரி மாதிரி இருக்கு. பானிபூரி மாதிரி இருக்கா? இந்த ரஸ்க்கு தூள் இருக்குல்ல, பிரெட் கிராம்ஸ்னு சொல்லுவாங்க, அது போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் போடலாம். ஆனால் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வராது, கருப்பு கலராக மாறிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருக்கும், கோல்டன் ப்ரௌனாக. இந்த கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். எல்லாமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். ஒன்னாலே முடியலையா? cheese. How?
உண்மையாக சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது இது இந்த நீங்கள் அந்த பிரெட் கிராம்ஸ் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டே ஆகாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். பாய் பாய்.